ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கோயில் திருவிழால மார்கரம் குடும்பத்தை சேர்ந்தவங்கள நம்ம குமார் குடும்பத்தை சேர்ந்தவங்க கத்தியால குத்திவிட்டாங்க. 2 வருஷம் கழிச்சு அதே கோயில் திருவிழா வருது. இப்ப மார்கரம் குடும்பம் குமார் குடும்பத்தை பழி தீர்க்குமா, இல்ல குமார் குடும்பம் திரும்ப மார்கரம் குடும்பத்தை கத்தியால குத்துமா அப்படின்னு சொல்லி ஒரே பரபரப்பு. இப்ப மார்கரம் குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம அவசரப்பட்டு கத்தி எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி பதுங்கி பாயலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பதுங்குறாங்க. ஆனாலும் இந்த குமார் குடும்பத்தை சேர்ந்த பூம்ராவோ அரசத்துக்கும் பவர் பிளே முடியக்கூடிய ஒரு 3 பேர்த்த சாட்சி போடுறாங்க. போன திருவிழாவில் நேரடியாக பாதிக்கப்பட்ட மில்லர் இந்த வருஷம் இவங்கள விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி சென்னையில் தங்கி பயிற்சி எடுத்த ஒரு குட்டி ரவுடி பேர் வந்து பிராவிஸ் அவரை கூட்டிட்டு வராப்படி. இப்போ மில்லரும் பிராவிஸும் சேர்ந்து குமார் குடும்பம் பற்றி வச்சிருந்த மிஸ்டி பவுலர் வருணை ஹிஸ்ட்ரியிலே இல்லாத அளவுக்கு அடித்து ஓட வர்றாங்க. இப்போ குமார் யோசிக்கிறாப்படி, இவங்க கொட்டத்தை அடக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இருந்தே ஒரு டிஎஸ்பி பேர் ஆரிச்சாமி அவரை கூட்டிகிட்டு வராப்படி. ஃபஸ்ட்டு இந்த குட்டி ரவுடி வந்து ஆரிச்சாமிக்கும் போக்கு காட்டுறாப்படி. இருந்தாலும் கடைசியில் நம்ம ஆரிச்சாமி அவரை சுட்டு பிடிச்சிட்றாரு. பலத்த காயம் அடைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல வா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வரணும் கூப்பிட்டு மில்லரையும் தூக்கிடுறாங்க. இப்போ டெல்லியில் தாதா கங்குலிகிட்ட பயிற்சி எடுத்த ஸ்டெப்ஸை கூட்டிகிட்டு வராங்க. அவன் என்ன பண்ணுறான், பதுங்க வேண்டிய இடத்துல பதுங்குறான், பாய வேண்டிய இடத்துல பாயிறான். இதனால் மார்கரம் குடும்பம் ஒரு 187 ரன் அடிச்சுக்கிறாங்க. இப்போ வந்து இந்த ரன்னை சேஸ் பண்ணுறதுக்கு குமார் குடும்பத்துலேருந்து வராங்க. இப்போ அபிஷேக் சர்மாவுக்கு பதிலாக நான் உயிரை கொடுக்குறேன், என் நண்பனுக்காக நான் உயிரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஈசான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அபிஷேக்கு பதிலாக டக் அவுட் ஆகிட்டு போயிடுறாப்படி. கொஞ்சம் 2 வருஷத்துக்கு முன்னாடி மார்கமோட சொந்த ஊர்லேயே போய் ஒரு பெரிய 2 சம்பவத்தை பண்ணிட்டு வந்த திலக்குர்மாவும் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டு நடை கட்டுறாப்புல. இப்போ வந்து குமாரே உள்ளே வராப்புல. கடந்த சில போட்டிகளாகவே பூஜ்ஜியத்திலே இருந்த நம்ம அபிஷேக் வந்து இந்த டைம் வந்து அவரோட ராஜ்யத்தை நிலநாட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருந்தோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ஆசையை காட்டுற மாதிரி ஒரு 6 ஒரு 4 அடிச்சுட்டு அப்புறம் துப்பாக்கி சுட மாட்டேங்குது பார்த்திபன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவுட் ஆகிட்டு நடை கட்டிடுறாப்படி. அதுக்கப்புறம் வந்து நம்ம டிஎஸ்பி ஆரிச்சாமி மட்டும் கொஞ்சம் போராடுறாரு. மற்றவங்கெல்லாம் வந்து நாங்கள் சரண்டர் ஆயிரோம்னு சொல்லிட்டு போயெல்லாம் வரிசையாக சரண்டர் ஆனதுனால இப்போ குமார் குடும்பத்துக்கு மார்கரம் குடும்பம் ஒரு 3 ராமத்தை போட்ட மாதிரி 111 ரன்ல ஆல் அவுட் ஆக்கி விட்றாங்க. இப்போ கடந்த முறை வந்து மார்கரம் குடும்பத்துக்கு பட்ட காயம் அளவுக்கு குமார் குடும்பத்துக்கு படாத மாதிரி தெரிஞ்சாலும் பலமான உள்காயம் பட்டுடுங்கிறத மறுப்பதற்கு இல்லை. இப்போ இந்த உள்காயம் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும் இல்லை எவ்வளோ சிறுசாக இருக்கும் அப்படிங்கிறத எப்போ நமக்கு தெரிய வரும் அப்படின்னா, ஒருவேளை குமார் குடும்பம் செமிஃபைனல் போக முடியாட்டி அப்போ தெரிய வரலாம்.